ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். எஸ், சிறகடி காசியில் ஒரு பெரிய ட்ராக்கு, நான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், சத்யாவுடைய ட்ரூத் ரிவீல். ஸோ சத்யாவுடைய கேரக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரூத் ரிவீல் வந்து அவர் சைடில் இருக்குது. ஒன்று வந்து சிட்டி கூட ஒர்க் பண்ணுற விஷயம், ஒரு குட்டி விஷயம். அதை தொடர்ந்து விஜயாவோட அந்த மணியை திருடிட்டு போன விஷயம், இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இந்த விஷயம்லாம் விஜய்க்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இன்னுமே பெரிய ஹை வோல்டேஜ். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இப்போ வந்து முத்துக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது. ஸோ ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் எபிசோட்ஸ் அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் அம்மாவுடைய பணம் காணாமல் போச்சு இல்லையா, அது யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கிறாரு. அதில் வந்து சத்யா தான் அந்த இதில் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் முத்துவுடைய மூவ் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக போட்டு பொழந்துருவாருங்க சத்யாவை, அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஸோ அப்படி ஏதாவது அடிச்சு விட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக மீனா வந்து இந்த சைடு இந்த ஒரு சுச்சுவேஷனில் யார் பக்கம் நிற்பாங்க? ஒரு பக்கம் வந்துட்டு சத்யா தம்பியாச்சு, இன்னொரு பக்கம் வந்துட்டு முத்து. ஸோ அவர் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு பக்கமும் எந்த பக்கம் நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான இதுவும் இருக்குது. ஸோ மீனாவுடைய கேரக்டர் கொஞ்ச நாள் ஆசோலேஷன் இருக்கும். பாவம் இதனால முத்து மீனா கூட ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு கேள்விகளுமே இருக்குது. பட் இது ஒரு ஹை வோல்டேஜ் எபிசோடு, நான் சொல்கிறேங்க. ஹை வோல்டேஜ் எபிசோட் பார்க்கவே பரபரப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் இருக்குது. எனிவே லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. இதுக்கெல்லாம் நடுவில் இன்னொரு பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது அவர் இருக்கார் இல்லையா, நம்ம செல்வம் கேரக்டர், முத்துவுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவர் தான் வந்துட்டு மணி வந்து முத்துவுடைய அப்பாவுக்கு அந்த ஆப்ரேஷன் செலவுக்காக அந்த எக்ஸ்பென்ஸ்க்காக கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் அந்த சிட்டிக்கிட்ட கொடுக்க வேண்டிய வட்டி பணமே கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் அங்கே ஒரு பிரச்சனை வேறு ரைஸ் ஆகும். அங்கே தான் சிட்டியோட கேரக்டர் வந்து இது மாதிரி இன்வால்வ் ஆவார் அப்படின்னு முத்துக்கிட்ட டேரக்டாக இன்வால்வ் ஆகாரு அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு சிட்டி முத்து இந்த ரெண்டு பேருக்குள்ளான டேரக்ட் கிளாஷ் எப்பயுமே வந்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வர்றது. ஒருவேளை சிட்டியை வந்து இதுக்கப்புறம் பர்மனன்ட் வில்லனாக காட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விகளுமே இருக்குது. ஏன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் ஸ்டார்டிங்கில் தான் அந்த கேரக்டர் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த கேரக்டர் கொண்டு வரலாங்க, என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. எனவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனிவே சத்யா மேலே தாங்க ஒரு பெரிய கிளாஷே இருக்குது இந்த டைம். எபிசோட்ஸ்லுமே நிறைய ஷூட்டிங்ஸ் பட் அவர் அப்டேட்ஸ் வந்து அவர் சைட்லேருந்து கிடைச்சிருந்துச்சு. ஸோ மீனாவுடைய வீட்டில் இருந்தும் சரி, அதாவது இங்கே முத்துவுடைய வீட்டில் இருந்துமே அவங்க 3 பேர் இருந்து டான்ஸ் ஆடி போடுற மாதிரிலாம் ரீல்ஸ்லாம் வந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பெரிய எபிசோட்ஸ் வந்து சத்யா வச்சு மூவ் ஆகுது. ஸோ மீனாவுடைய ஃபேமிலியுமே இந்த டைம் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. ஹோப் ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து எபிசோட்ஸ் பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஸோ இனிமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நடுவில் எல்லாரும் எகரா வெயிட் பண்ணுறது முத்து மீனாக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வராது. பட் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஏன்னா இவர் ஏதோ கோவப்பட்டுருவார். அதுக்கு வந்துட்டு மீனாஸ்லேருந்து ஏன் கோவப்பட்டிருக்கேன்னு கேட்டால் அதுக்கும் அவர் கோவப்படுறது ட்ராக்ஸ் வந்து கொஞ்சம் பக்கம் ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கெல்லாம் நடுவில் இன்னைக்கு எபிசோட் பற்றி பேசணும் அப்படின்னா, அதாவது நான் ப்ரிவியூ தான் பேசினேன். இன்னும் எபிசோட் வந்துட்டு அந்த முத்து மீனாவுடைய அந்த ரூமே போச்சுங்க. ஸோ விஜய் அண்ட் அண்ணாமலை அப்பா கிட்ட வந்து அந்த ரூமே கொடுத்தாச்சு. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு ஸ்ருதி அண்ட் ரவி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கிளாஷஸ் மாதிரி காமிச்சாங்க. சமாதானம் ஆயிடுவாங்க நினைக்கிறேன். பட் அதுவுமே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கேரக்டர் எப்பவுமே ஒரு 2K கப்பிள் மாதிரி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குமே எபிசோட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கேயும் அப்படி தான் வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி சீக்வன்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முத்து மீனாக்கு இப்போ ரூமே போச்சு. ஸோ இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே துரத்துறங்கிற மாதிரிலாம் கூட ரோஹினியுமே பிளான் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் விஜயவுமே பிளான் பண்ணுறாங்க. ஸோ முத்து மீனாவுடைய ஹவுஸ் அவுட் வேறு இருக்குது. ஸோ அந்த ட்ராக்லாம் எப்போ மூவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. போகிற பக்கம் பார்த்தா கொஞ்சம் சீக்கிரமே கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து ட்ராக்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா போகிற வாரம் தான் அவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அந்த ட்ராக் வச்சு இன்றைக்கி ரூமை விட்டு வெளியே அனுப்பிச்சாச்சு. ஸோ ஹோப் சூன் ஏதாச்சும் பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் அந்த வீட்டுக்குள்ளேயும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங் நிறைய ஃபயர் சீக்வன்சஸ்லாம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு எபிசோட்ஸ் கூட மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்போ தான் அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். இதுதான் நான் எப்பயுமே சிறகடி காசில் சொல்லுவேன். டே பை டே சிறகடி காசில் ஏதாச்சும் குட்டி குட்டி ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணாலுமே அதுக்கப்புறம் அந்த கண்டினியூட்டி போயிடும். அதனால தான் நானுமே கூட ஒரு எபிசோட் பார்க்கலைன்னா முன்னாடி நாள் பார்த்துட்டு தான் அடுத்த எபிசோடே பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நானுமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்கமிங் எபிசோட்ஸ்க்காக. ப்ரோமோ மேபி இன்னைக்கு நாளைக்குள்ள ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஒரு பிக் ஹை வோல்டேஜ் ட்ராக் சிறகடி காசில் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.